இந்த வீடியோல சில சுவாரஸ்யமான தகவல்கள், ஆனா மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில தகவல்களை உங்க கூட பகிர்கிறேன். இந்த ஜந்தர் மந்தர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்க அது 20ஆம் தேதி, 21ஆம் தேதி அந்த ஜந்தர் மந்தர் இடத்துல ஒரு போலீஸ் வேன், டெல்லி போலீஸ்னு எழுதியிருந்தது, அந்த வேன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அந்த வேனுக்கு உள்ள ஒரு கம்ப்யூட்டர், அதனுடைய ஸ்கிரீன் இருந்தது, மானிட்டர். அதுல பல பேருடைய போட்டோக்கள், மாணவர்கள், மாணவிகள், மற்ற பொது ஜனங்கள், அவங்களுடைய போட்டோக்கள்லாம் இருந்தது. 2-3 போலீஸ் ஆபீசர் உள்ள உட்காந்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியற மாதிரி அந்த போலீஸ் வேனுடைய ஜன்னல்களுடைய கண்ணாடிகள் மூடப்படாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. உள்ள ஏசி, திரை போடல, கண்ணாடி வழியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இத அந்த இடத்துல இருந்தது. அத மாதிரி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, பின்பக்கத்துல இருந்த சின்ன கதவு ஒன்று திறந்திருந்தது. அதன் வழியாக அந்த காவல் அதிகாரிகள் நடந்த உரையாடல்கள் கேட்கப்பட்டது. இந்த போட்டோவை பாருங்க, இதை அப்படியே ஆதாரோட கனெக்ட் பண்ணுங்க, பயோமெட்ரிக்ஸ்லாம் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பக்கமா போயிட்டு வந்துகிட்டு இருந்த ஒரு சில மாணவர்கள், இந்த இடத்துல நான் மாணவர்கள்னு சொல்றது வெகு குறைவான உண்மையான மாணவர்கள் இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த மாணவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, JNU, டெல்லி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க, இந்த இடதுசாரி கொள்கையுடைய மாணவர் தலைவர்களால ஈர்க்கப்பட்டு, அவர்களால மூளை செலவை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டவர்கள். உண்மையாக அவர்கள் அப்பாவி மாணவர்கள். அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குது, உண்மையான ஸ்ட்ராட்டஜி என்ன, இவங்களுடைய திட்டங்கள் என்ன, நீட்டுக்கான ஏற்பட்ட போராட்டம் கிடையாது, ஆட்சி கவிழ்ப்புக்காக ஏற்பட்ட போராட்டம் அப்படிங்கறதுலாம் அந்த மாதிரி அப்பாவி மாணவர்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாணவர்களை சிலர் இந்த மாதிரி பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம போட்டோவையும் எடுத்திருப்பாங்களோ? ஏன்னா ட்ரோன் மூலமாக போட்டோ, அதுக்கப்புறம் பாடி கேமரான்னு சொல்லக்கூடியதுனால போட்டோ எடுத்திருக்காங்க. ஆபீசர் பாடி கேமரால சில போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம் போடாம தங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப அது எல்லாத்தையும் வச்சு பயோமெட்ரிக்கோட சேர்த்து அதனுடைய கம்பேர் செஞ்சு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்க நடந்திருக்கு. உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்த பத்திரிகையாளர்கிட்ட இந்த செய்தி போச்சு. ஒரு பெண் பத்திரிகையாளர் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேமராலாம் வச்சு அந்த வேன், அது உள்ள இருக்கிற அந்த கண்ணாடி வழியா அந்த ஸ்கிரீனு, அதுல இருக்கிற மக்களுடைய போட்டோக்கள் எல்லாத்தையும் போச்சு, செய்தி பரப்ப ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பரபரப்பு செய்தி. டெல்லி போலீஸ் ஐடென்டிபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, தகவல்கள் எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் பயோமெட்ரிக்ல நடக்குது. அப்படி இப்படின்னு தகவல்கள் எல்லாம் போன உடனே அங்க பதட்டம் அதிகமாச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாணவ செல்வங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்பாவி மாணவ செல்வங்கள், நான் முன்னாடியே அவங்களுக்கு ஒரு நல்ல இந்த வார்த்தை ஞாபகம் தெரியாது பாவம். ஆனா ஐஷி கோஷ், இந்த கன்னியாகுமார்னு ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி. சோ இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு, இவங்க பதட்டமான உடனே போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் கெஞ்சிருக்காங்க. சார் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே வரல. சரி, ஐடி கார்டு காமி, சரி இந்த காலேஜ் மாணவரா, சரி நீ கிளம்பு, அவளை இது பண்ணா. சார் எங்க வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை எப்படி அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எப்படி இதை பரப்புரை எப்படி செஞ்சாங்கன்னா, ஐயோ முதல்ல நம்மள ஐடென்டிபிகேஷன், நம்மள ட்ராக் பண்ணி நம்ம யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அதுக்கப்புறமா வழக்கு தொடரப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகும். நம்ம கோர்ட்டுக்கு போகும், இதுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாவை வீட்டுல விசாரிப்பாங்க. அது பெரிய ஒரு அவமானமாகும். அதோட இல்லாம இது படிப்பு மற்றும் பின்னால வேலை எல்லாத்துக்குமே இது ஒரு ஆபத்தாக முடியும், மிகப்பெரிய சங்கடம் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிய வந்த உடனே பல பேர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துலதான் நான் எல்லாம் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சோசியல் மீடியாலையும் இது வந்திருக்கு. ஆனா என்னுடைய பார்வையை நான் இங்க உங்க கூட ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மத்திய அரசோ இல்ல டெல்லி போலீஸோ இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன், அதாவது இது உளவு சார்ந்த ஒரு நடவடிக்கை. இந்த மாதிரி உளவு சார்ந்த நடவடிக்கையை இவ்வளவு வெட்ட வெளிச்சமாவா செய்வாங்க? யாரை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய தகவல்களை சேகரிக்கணும், இது எல்லாமே ரகசியமாக செய்ய வேண்டிய நடவடிக்கை. அதை இந்த மாதிரி ஓப்பனா யாராவது செய்வாங்களா? அப்போ ஓப்பனா செய்யறாங்க அப்படின்னா
அதுக்கு பின்னாடி ஏதோ செய்தி இருக்குன்னு நமக்கு தோணணுமா இல்லையா? என்ன செய்தி அப்படிங்கிறது என் மனசுல பட்டதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அப்பாவி மாணவர்களுக்கு டெல்லி போலீஸ் மூலமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையின் மூலமாக பாரத பிரதமரால ஒரு செய்தி சொல்லப்பட்டது. எப்பா, இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுலெல்லாம் ஈடுபடாதீங்க, நீங்க நல்லா படிக்கணும், உங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும், அவங்களுக்கு நீங்க உதவியா இருக்கணும், உறுதுணையா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வாழ்க்கை அமையணும், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி செய்திய சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டெல்லி போலீஸும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இருக்காங்களோ அவங்க ஐடி கார்டை வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக இந்த மாணவர்களை உளவு பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 4 முக்கியமான குரூப்புக்கு தான் அலோகேஷன் அதிகமா பண்றாரு. பெண்கள், விவசாயிகள், ராணுவம் மற்றும் யுவா அப்படிங்கிறார். யுவாங்கிறது வந்து யூத், ஸ்டாண்ட் அப் திட்டம், ஸ்டார்ட் அப், முத்ரா லோன், எவ்வளவோ திட்டங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள்னு அவங்களுடைய நலனையே யோசிச்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள் மேல ஒரு காவல்துறையினுடைய வழக்கு பதியப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுவாரா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குவாரா? அழித்து விடுவாரா? இந்த மாதிரி நமக்கு தோண வேணாம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியாவும், ஸ்டார்ட் அப் இந்தியாவும், முத்ரா லோனும், ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியாவும் என்ன மாதிரி கிழவர்களுக்கா பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. நானா அதுல பயனடைய போறேன், இளைஞர்கள் பயனடைய போறாங்க. பல முறை சொல்லியிருக்காரு, இந்த நாடு இளைஞர்களுக்கானது, வருங்கால சந்ததியினருக்கானது. அதனாலதான் நான் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அவர்கிட்ட காப்பி அடிச்சேன்னு வேணாலும் நினைச்சுக்கேன். அந்த மாதிரி இளைஞர்கள் கொண்டு போய் ஆபத்துல தள்ளி விடுவார். பழி வாங்கக்கூடிய மனநிலை இருக்கணும். யோசிச்சு பார்க்கணும். நம்ம அவர் என்ன செய்யறாரு? எக்ஸாமுக்கு முன்னாடி பரீட்சா கா பெஹலே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள், மாணவர்கள்லாம் கூட்ட அவரோட ஜாலியா உறவாடுறாரு, பேச்சு நடத்துறாரு. அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு சொல்றாரு. டென்ஷன் எடுத்துக்காதீங்க, மார்க் குறைச்சலா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அவங்கள சைக்கலாஜிக்கலா அவங்கள என்கரேஜ் பண்றாரு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சமீபத்துல இந்தியால இந்த கடந்த 1 மாதத்துல நான் பல நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன், போன வீடியோல கூட சொல்லியிருக்கேன். பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலயும் ஒலிம்பியாடு, இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடுல பல கோல்டு மெடல், தங்க பதக்கங்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம மாணவர்கள். அவங்க எல்லாரையும் நேரடியா கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் விண்வெளியில தனியார் துறையில இருந்து ஏவப்பட்ட போது, அதுவும் அது சக்சஸ்ஃபுல்லா மேல போன போது, அதுக்கும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டினதோட இல்லாம, அப்ப என்ன சொன்னாருன்னா, இந்த குழுமத்தில், அதாவது இந்த ஸ்கை ரூட் ராக்கெட்டை ஏவுற அந்த கம்பெனியில் இருக்க அந்த விஞ்ஞானிகளுடைய சராசரி வயது 28. ஆனால் நம்ம கிட்ட இளைஞர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இளைஞர்களுக்கு தலைவர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு 56, 57 வயசுல ஒருத்தர் இருக்காரு. இவங்க செய்தது சாதனை, அவர் செய்வது சோதனைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சொல்லலை, இது நானா சொல்றேன். இது கொஞ்சம் ஆனா குறிப்பிட்டார் அதை பத்தி. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? மோடி இளைஞரை ஒழிச்சிட்டார், நம்பிக்கையே வைக்க கூடாது, இந்த ஆள் மோசமான ஆள், அப்படி இப்படின்னு நம்ம தெரியும். கொஞ்சமாவது நமக்கு ஒரு சுய புத்தின்னு ஒண்ணு இருந்து, ஒரு மனிதர் இந்த நாட்டு இளைஞர்களுக்காக பாடுபடுறாரு. அவங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அவரா இந்த நாட்டை அனுபவிக்க போறாரு. அவருக்கு நல்லா தெரியும், 2047 விகசித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதம். 21 வருஷம் இருக்கு. இன்னைக்கு பிறந்த குழந்தை 21 வயசு. ஆனா அந்த வளர்ச்சி அடைந்த பாரதத்தை அனுபவிக்க போவது அந்த 21 வயது வாலிபரோ மகளிரோ தான். மோடி கிடையாது, நான் கிடையாது, என்ன மாதிரி ஏஜ்ல இருக்கவங்க கிடையாது. எப்படி அவரால் இளைஞர்களுக்குன்னு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய நிலைமையில செய்ய முடியும்? அந்த வேனை வச்சு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தது இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல, இந்த மாதிரி சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க இருக்காதீங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் போது அது உங்களுக்கும் வரக்கூடும், நீங்களும் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள், எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு விலகுங்கள். அந்த செய்தி தான் முக்கியம். இதே தான் என்ன பண்ணாருன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொன்னாங்க, எங்க மேல யாரும், போராட்டக்காரர்கள் யார் மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. சமீபத்துல நான் ஒரு பிரஸ் மீட், சௌரவ் தாஸ், சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் சிஜேபி, அவர் சொல்றதையும் கவனிச்சேன் நான். பத்திரிகையாளர்லாம் பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. அவர் கிளியரா சொல்லிட்டாரு, என்ன அப்படின்னா,
மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படாத, சட்டப்படி எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை உண்டு அப்படிங்கறத பாரத பிரதமர் உறுதி செஞ்சிருக்காரு. அதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த சௌரவ் தாஸ் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கேட்கும்போது சில பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, நீங்க பத்திரிகையாளர்களே சில பேர் தவறாக நடத்தினார்களே, தவறாக நடந்து கொண்டார்களே, அதற்கு என்ன செய்ய போறீங்கன்னா அதெல்லாம் நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பாரத பிரதமர் மோடியினுடைய மெசேஜ் ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கு. மாணவர்கள் இந்த நாட்டின் கண்கள், அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவங்க மிஸ்கைடட் பீப்புள். அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டியது யாரு அப்படின்னா, திருப்பி நான் சொல்றேன், ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று ஆசிரியர். இன்னைக்கு 2 பேராலையும் உங்களுக்கு செய்ய முடியல. அவங்களா திருந்தினா உண்டு. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பதிவு போட்டு அவங்க பார்த்து கொஞ்சம் உணர்ந்தா பரவாயில்ல, அவ்வளவுதான். அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சமூக விரோதிகளையும் பிரிவினைவாதிகளையும் அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஆட்டுவித்த அரசியல்வாதிகளையும் விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்காரு பாரத பிரதமர் மோடி. இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.